மஹிந்த ராஜபக்ச இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மஹிந்த ராஜபக்ச வர வேண்டும். 12ஆம் திகதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே அவர் முன்னிலையாக வேண்டும் என்று இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றதாம். அதுவும் ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய விமான கொள்முதல் சார்ந்து இவரும் அந்த ஊழலிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே, மேலும் பெசில் ராஜபக்சவை மிக விரைவிலே நாட்டிற்கு கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற மேதின கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அறைகூவல் விடுத்திருக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இப்போது மிக முக்கியமான அதிகாரி ஒருவர் சொன்ன தகவலின் அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதியினுடைய பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் இப்போது இந்த ஏர்பஸ் நிறுவனத்திலே விமான கொள்முதல் தொடர்பாக மீண்டும் அந்த பெயர் அடிபட ஆரம்பித்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு எதிர்வருகின்ற 12ஆம் திகதி மஹிந்த ராஜபக்சவை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகும்படி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. மஹிந்தவுக்கு மாத்திரமல்ல, முன்னாள் அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த ஏர்பஸ் விமான கொள்முதல் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டினுடைய ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து இலங்கையினுடைய ஏர்லைன்ஸ் நிறுவனம், அதாவது 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 12-13ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக மஹிந்த இருந்த காலம், பொறுப்புகள் ராஜபக்சக்கள் இருந்த காலம். எனவே அந்த காலப்பகுதியிலே இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 4 விமானங்களை கொள்முதல் செய்தல், 2 விமானங்களை குத்தகை அடிப்படையில் எடுத்தல் என்ற விடயம் சார்ந்துதான் அங்கே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு 16 மில்லியன் டாலர்கள் வரையிலே லஞ்சம் கொடுப்பதற்கு ஏர்பஸ் நிறுவனமும் ஒப்புக்கொண்டிருக்கின்றதாம். அத்தோடு குறைந்த விலைக்கு வாங்க வேண்டிய விமானங்களை, அந்த விமானத்தினுடைய விலையையும் பார்க்க 2 மடங்கு பணம் கொடுத்து இலங்கையினுடைய ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்வதற்கு தயாராக இருந்திருக்கின்றது. இதனால் அப்போதைய இலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற அதிகாரியாக அல்லது தலைமை அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். கபில சந்திரசேன அவருடைய மனைவி என்று எல்லோருமே இந்த விசாரணை வளையத்திற்குள்ளே சிக்கி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு அவர் இப்போதும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். கபில சந்திரசேன அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 மில்லியன் டாலர்கள் எங்கே போனது என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போது அவர் கையை காட்டிவிட்டார். மஹிந்த அதே போன்று இந்த இப்போது பிரியங்கர போன்றவர்களை, முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன போன்றவர்கள், கோட்டாபே ராஜபக்ச, அதோடு நாமல் ராஜபக்ச என்று எல்லோரையும் கையை காட்டிவிட்டார். விசாரணைகளை அப்படி சொல்லிவிட்டு பிற்பட்ட நாட்களிலே என்னை அச்சுறுத்தித்தான் அப்படியான வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது இந்த விசாரணை வளையத்திற்குள்ளே மஹிந்த ராஜபக்ச சிக்கி இருக்கின்றார். இதனால் தான் மஹிந்த ராஜபக்சவை எதிர்வரும் 12ஆம் திகதி ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமான கொள்முதல் சார்ந்து இந்த விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை. எனவே மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்படுகின்றார். அவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட போகின்றது. இதன் அடிப்படையில் அவர் மாத்திரமல்ல, முன்னாள் அமைச்சராக இருந்த இந்த பிரியங்கர ஜெயரத்னவிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நகர இருக்கின்றது. இந்த வழக்கு மிக பெரும் வழக்காக இருக்கிறது, மிக பெரும் ஊழல் வழக்கு. அதுவும் இந்த ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து பல கோடிகள் வரையிலே லஞ்சம் பெற தயாராக இருந்திருக்கின்றார்கள் என்பதன் மிக முக்கியமான விடயம். அந்த லஞ்சப்பணம் எப்படி வந்து என்று பார்க்கின்ற போது இப்போது சிறையிலே இருக்கின்ற இந்த கபில சந்திரசேனனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு வந்து அதனூடாக இன்னும் ஒரு வங்கி கணக்குக்கு மாறி, அதுவும் இன்னும் ஒரு நாட்டிலே அந்த வங்கி கணக்கு இருக்கின்றதாம். அதற்கு வந்து அங்கிருந்து தான் கோட்டா அல்லது நாமல் ராஜபக்ச வங்கி கணக்குக்கு வந்த என்ற அடிப்படையிலே தகவல்கள் கசிந்து வர ஆரம்பித்திருக்கின்றது. இப்போது மஹிந்த ராஜபக்சவையும் இந்த சிஐடி சுற்று போட ஆரம்பித்திருக்கின்றது. எதிர்வரும் 12ஆம் திகதி மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச செல்வாரா என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறி. காரணம், நான் முன்னாள் ஜனாதிபதி, நான் மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு செருக்கை காட்டுவார். இதனால் அந்த நாளிலே அவர் செல்ல வாய்ப்பு இருக்காது. ஆனாலும் 12ஆம் திகதி வரும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதே செருக்கை தான் அடிக்கடி காட்டி வருகின்றார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக காட்டி வருகின்றார். அவருடைய சொத்து விவகாரம் சார்ந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்கள் சார்ந்து விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. ஆனால் அவருடைய சொத்துக்களை பிரமாண பத்திரத்தினூடாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று 2015 முதல் சொல்லி வருகின்றார்கள். இன்று வரை அவர் கொடுக்கவே இல்லை. இப்போது ஒரு 2 வாரங்கள் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 23ஆம் திகதி
எனவே அவர் சொத்து விவரங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் பிரமாண பத்திரத்தினூடாக என்று. ஆனால் இன்று வரையிலே மஹிந்த கொடுக்கவில்லை. அதோடு மஹிந்தனுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு டொரிங்டன் மாவட்டத்திலே இருக்கின்ற தகவல் வழியாகி அது சார்ந்தும் விசாரணை வளையத்திற்குள்ளே இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே மஹிந்த தரப்பு சார்ந்து மஹிந்தனுடைய மனைவி மஹிந்த மிக விரைவிலே விசாரிக்கப்பட போகின்றார்கள். இதிலே மஹிந்தவனுடைய மனைவி கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல்களும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் இது உண்மைத்தன்மை இல்லை, மாறாக ஒரு ஊகமான தகவல் தான். அது நடந்தால் செய்திகளை தொகுத்து வழங்க தயாராக இருக்கின்றேன். மேலும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய தம்பி, அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய தம்பி, கடைசி தம்பி, கடக்குட்டியாக இருந்து பல அட்டகாசங்களை காட்டிய பெசில் ராஜபக்சவை குறிவைத்திருக்கின்றார்கள். அவர் கதிரையிலிருந்து விழுந்து இன்னும் சரியாகவில்லையாம். இதனால் அவர் இலங்கைக்குள்ளே வர முடியாது இருக்கின்றது. காரணம், ஒரு வழக்கு சார்ந்து அவர் இலங்கைக்கு வர வேண்டும். அவர் வந்தால் கைது செய்வது உறுதி என்பதிலே இருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. ஆனால் இன்று வரையிலே அவர் இலங்கைக்குள்ளே வரவில்லை. அதற்கு காரணம் சொல்லியிருந்தார், விமான டிக்கெட்டுகளை பெற்றுவிட்டேன், விமானத்துக்கு ஏறுவதற்கு செல்வதற்கு நான் கதிரையிலே அமர்ந்தேன், கதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன், இதனால் விலா இடுப்பு எலும்பு உடைந்து விட்டது, இதனால் என்னால் 6 மாதங்களுக்கு நகர முடியாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார் என்று இன்று வரையிலே அவர் இலங்கைக்குள்ளே வரவில்லை. அவர் சார்ந்த வழக்குக்கு அவர் முன்னிலையாகாத நிலை காணப்படுகின்றது. அவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதுதான் இதை சொல்லியிருந்தார். இப்போது கடந்த 1ஆம் திகதி இடம்பெற்ற மேதின கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், சிகப்பு பிடியாணை பிறப்பித்து பெசில் ராஜபக்சவை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். 6 மாதம் முடிந்து விட்டது அவர் கதிரையிலிருந்து விழுந்து, இன்னும் அவர் இலங்கைக்குள்ளே வரவில்லை என்றால் நிச்சயமாக அவரை கைது செய்வதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளை செய்வார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதிலே சிவப்பு பிடியாணை பிறப்பித்தாவது அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இது சாத்தியப்படுமா என்று இருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், ராஜபக்சக்கள் தரப்பு பலரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்ற போது ஜோசித்த ராஜபக்சவை தவிர வேறு யாரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை ராஜபக்சக்கள் தரப்பில் என்பதன் மிக முக்கியமான விடயம். நாமல் ராஜபக்ச கூட இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவர் சார்ந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் கைது செய்யப்படவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். ஜோசித்தவை மாத்திரம் கைது செய்து அவரை சிறையிலே வைத்து பின்னர் விடுதலை செய்து விட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விட்டார்கள், ஆனால் அந்த வழக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே பெசிலை இலங்கைக்குள்ளே கொண்டு வர முடியுமா இந்த அரசாங்கத்தினால் என்றால் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் அமெரிக்காவிலே இப்போது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதியுடைய ஒருவருடைய பெயர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக இப்போது அடிக்கடி உச்சரிக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக அதை உச்சரிப்பவர் மிக மிக உயரிய பதவியில் இருந்தவர். யாருன்னு பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இருந்தபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உட்பட அப்போதைய போலீஸ் மாதிபர் எல்லாம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்ற போது அதை தடுக்க தவறினார்கள் என்ற வழக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இப்போதும் விசாரணை நடந்து வருகின்றது. அது தொடர்பான விசாரணையின் போது முன்னிலையான அப்போதைய மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது அப்பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றார் அவரிடம் நடந்த விசாரணைகளின் போது. அதில் அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார், அத்தோடு முப்படைகளின் பிரதானியாக இருந்தார், அவருக்குத்தான் எல்லாம் தெரியும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக. எனவே அவருக்கு உண்மை தெரிந்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலை தடுக்க தவறியது அவர்தான். ஆனால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்ற ரீதியிலே நான் தண்டிக்கப்படுகின்றேன் என்பதை சொல்லியிருக்கின்றார். எனவே மைத்திரிக்கு முழு உண்மைகளும் தெரியும் என்பதை ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இப்போது சொல்லியிருக்கிற விடயம் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மீண்டும் மீண்டும் மைத்ரிபால சிறிசேனவை இந்த வழக்குக்குள்ளே இழுக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆனால் மைத்ரிபால சிறிசேன கையை விரித்து விட்டார், எனக்கு தெரியாது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் நடத்தினது யார் என்று எனக்கு தெரியும் என்ற ஒரு புரளியை கிளப்பி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவரை விசாரணைக்கு அழைத்த போது இந்தியா தான் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். இந்தியாவும் கொஞ்சம் கோபத்திலே இருக்கின்றது மைத்ரிபால சிறிசேன மீது. அப்படி இருக்கின்ற போது இப்போது ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இதை சொல்லியிருக்கின்ற விடயமும் மைத்திரிக்கு ஒரு மைத்திரி பக்கம் விசாரணைகள் திரும்புகின்றதோ என்ற ஒரு பேசுபொருளாகவும் மாறிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திரைசேரியிலிருந்து காணாமல் போனது தொடர்பாக அமெரிக்க விசாரணை குழு உள்ளே வருகின்றதாம். குறிப்பாக அமெரிக்காவினுடைய எஃபிஐயும் இந்த விசாரணை தொடர்பாக களம் காண போகின்றார்கள். இலங்கையினுடைய
திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன விடயம் சார்ந்தும், அத்தோடு இந்த இலங்கையினுடைய அஞ்சல் திணைக்களத்திலிருந்து 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரை மாயமான விடயம் சார்ந்தும் பல கோப்புகள், பல ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகத்தின் பேரிலும் இப்போது இலங்கை அரசாங்கம் FBIயை நாடுகின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இணைய வழி மோசடிகளை தடுக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு இப்போது இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றதா. மிக விரைவிலே இலங்கையோடு சேர்ந்து அமெரிக்காவினுடைய FBIயும் தங்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்த போகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இதில் இன்னும் ஒன்றை சொல்லியாக வேண்டும். இலங்கை விசாரணைகளை ஆரம்பித்த போது இந்தியாவினுடைய உளவுத்துறையும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுடைய பக்கம் இருந்தும் மிக விரைவிலே இது சார்ந்த செய்திகள் வரலாம், அல்லது இது சார்ந்து அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை மிக விரைவிலே வெளியிடுவார்கள். காரணம், இலங்கைக்குள்ளே ஏதும் ஒரு பிரச்சனை என்றால் இந்தியாவுடைய உளவுத்துறையும் அதை விசாரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்தியாவும் தங்களுடைய பங்குக்கு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பார்கள். இப்போது அமெரிக்காவினுடைய FBIயும் இப்போது உள்ளே வருகின்றது என்ற செய்தியும் இப்போது இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தி என்றே சொல்ல வேண்டும். காரணம், இந்த ஊழலை செய்தவர்கள் யார் என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் 3ஆம் தரப்புக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 3ஆம் தரப்புக்கு கைமாறி இருக்கின்றதாம். அதுவும் பல பாதுகாப்புகளை, பல அடுக்கு பாதுகாப்புகளையும் கடந்தது கைமாறி இருக்கின்றது என்றால் எப்படி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதோடு பல ஆவணங்கள் திருடப்பட்டதாகவும் செய்தி வருகின்றது. அது எப்படி என்ற ஒரு கேள்விகளோடு 4-5 மிக முக்கியமான அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அது தற்கொலை என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர் தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. இது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்ற போதுதான் அமெரிக்காவினுடைய FBI உள்ளே வருகின்றதாம். பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரணைகள் எப்படி நகரப் போகின்றன என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.